மாறுது. அவன் உடம்பு செவந்துருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நடக்குது? அவன் தேர்ட் கேட்டை திறந்துட்டான். இது லைஃப் ஆஃப் கேட். இப்போ அவன் தாக்க போறான். கிடையாது, அதுக்கான நேரம் வரல. நாலாவது கேட். அட்டகாசம். இப்படி ஒரு சக்தியை யாராலையும் தன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. இவன் உண்மையாவே திறமைசாலிதான். அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? மேல பாருங்க. மேல இருக்க ஆனா லீக் என்னாச்சு? லீக் எங்க காணோம்? அந்த மண்ணால வேகமா வந்து அவனை பாதுகாக்கவே முடியல. மறுபடியும் அந்த மண் கவசத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க போறியா? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். என்னோட கவசம் இப்படி தாக்குதலால தாங்க முடியாது. அது ஓட்டச்சு விழுந்துகிட்டு இருக்கு. நீ அவ்வளவு சீக்கிரம் தோத்து போக மாட்டல. அவனோட எலும்புகளும் அவனுக்கு ஏத்த மாதிரி மாறுது. அது உண்மையாவே லீடர். ஆனா எப்படி இதவன் செய்யறான்? இன்னும் ஒரு தாக்குதல் அவன் கதை முடிஞ்சிடும். இது 5th கேட். கேட் ஆஃப் க்ளோசிங். திறந்துரு. ஒரு மனுஷன் வேகமா நடந்து நான் பார்த்ததில்ல. இந்த வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. இத பார்த்துட்டு இருக்கியா நஜி? இந்த மொத்த திறமையையும் நான் உனக்கு எதிராக பயன்படுத்த தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னோட முழு சக்தி என்னன்னு தெரிஞ்சுதா? அவனோட மண் கவசத்தால எதுவுமே செய்ய முடியல. அவன் சரியா மாட்டிக்கிட்டான். The Hidden Lotus இப்படி ஒரு அசாதாரணமான வேகத்துல பயன்படுத்துற டைட்டூட் ஷூ. இதுக்கு எதிர்த்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இதுக்கு நிச்சயம் திணறுமா. காராவோட சாண்ட் டிஃபென்ஸால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன ஒரு வேகம்! என்னால எதையும் பார்க்க முடியல. என்ன நடக்குது? அவன் தன்னோட மண்ணை பயன்படுத்துறான். நம்பவே முடியல. அவன் சாதிச்சிட்டான். காரா, போட்டி முடிஞ்சிருச்சா? அங்க என்ன நடக்குது? என்னால இதை நம்ப முடியல. அவன் கீழே விழும்போது அந்த மண்ணை தன்னோட பாதுகாப்புக்கு பயன்படுத்தியிருக்கான். ஆனா இவனால என்ன திரும்ப தாக்க முடியுது. சொந்த நெஞ்ச திறமைகளை பயன்படுத்தி நான் ஜெயிப்பேன். ஏன் இப்படி செஞ்சீங்க? அவன் தோத்துட்டான். அப்புறம் எதுக்கு காப்பாத்தீங்க? ஏன்னா அவன் என்னோட ஸ்டூடெண்ட். அதுக்கும் மேல எனக்கு ரொம்ப முக்கியமானவன். அவன் அவரோட மாணவனா இருந்தாலும் அவ்வளவு முக்கியமா? கண்டிப்பா இந்த பாச பந்தத்தை பத்திலாம் காராக்கு தெரிய வாய்ப்பில்ல. நான் இந்த போட்டியில இருந்து விலகிறேன். என்ன விலகுறானா? ஆனா லியால ஜெயிக்க முடியாது. போட்டிக்கு நடுவுல காய் வந்த நொடி அவன் தோத்துட்டான். இந்த போட்டியில ஜெயிச்சது நீ என்ன பண்ற? அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவனால நகரதே பெரிய விஷயம். ஆனா இவன் எதிர்த்து நிக்கிறான்.